Hi friends, welcome to Cinema Artist Best. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. இன்றைக்கி நம்ம சினிமா ஆர்டிஸ்ட் பெஸ்ட்டில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா We Have Never Been Modern. இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் ரிப்பப்ளிக் நாடு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டேஜ் சுலுபாசெக். திரைப்படத்தின் ரைட்டர் மீரோ சிஃப்ரா. இந்த திரைப்படத்தில் எலிஸ்கா கிரென்கோவா எலினாவா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, வி ஹாவ் நெவர் பீன் மாடர்ன் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்போங்க. அதாவது வந்து படத்தின் நாயகியான எலினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து உருவாக்குறார். அதாவது இந்த கதை நடக்கிற ஆண்டு வந்து 1930களில் மிக முக்கியமாக 37 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு மாடர்னைஸ் எஸ்டேட் உருவாக்குறாங்க. அதாவது வந்து கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறாங்க. அதாவது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாய நிலங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அதை வந்து இவங்க வந்து மாடர்னைஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கார் அவங்க ஹஸ்பண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாஸ் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னுன்ற இடத்துலேருந்து வரணும், வந்து இதை பார்த்துட்டு வந்து இவர் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். ஓகே, இது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பணக்கார குடும்பம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக அங்கே வந்து அந்த டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுறார். அந்த டவுனுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வாஸ் பில்டிங் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரியல் திங். ஸோ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அதாவது பிஞ்சு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இறந்து போய் கிடக்கு. இப்போது இந்த குழந்தை இந்த இண்டஸ்ட்ரியல் சைட்டில் எப்படி வந்தது, இப்போ யார்கிட்ட வந்து போட்டாங்க, என்ன ஆச்சு, யாராவது கன்சீவ் ஆகியிருந்தாங்களான்ற பல கேள்விகள் உண்டாகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையா இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா எர்மோபாட்ரைட் அப்படின்ற ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படின்ற ஒரு பிரச்சனை. அதை நான் இங்கே விளக்க விரும்பலை. அது நான் படம் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுங்க. அதை விளக்கமாக எர்மோபாட்ரைட்டில் பாதிக்கப்பட்ட குழந்தையாக அது இருக்குது. பாதிப்புன்னு சொல்ல முடியாது, அதுவும் இயற்கை தான். அந்த மாதிரி ஒரு குழந்தையாக இருக்குது. ஸோ இது யார் எப்படி என்ன ஆச்சுன்ற ஒரு மிஸ்ட்ரி அங்கே உருவாக ஆரம்பிக்குதுங்க. இப்போ இந்த நிலையில் எலினா என்ன பண்ணுறா சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரியை தனி ஆளாக நின்று எல்லோரும் எதிர்த்து ஒரு மிஸ்ட்ரியை தேட ஆரம்பிக்கலாம். இந்த குழந்தை எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளே வந்தது. இதனிடையில் என்ன ஆகுதுன்னா உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இது வேறு யாருன்னா காரமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆங்கிளில் வந்து பார்க்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து ஜெராமினேட்ஸ் சொல்கிறாங்க. ஜெராமிட்ஸ், இதுதான் நான் என்னோடய ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கலாம். அவங்க யாருன்னா வேறு யாரும் இல்லை, ஃப்ரெஞ்ச் போலீஸ் ஆஃபீஸர், ஆர்ம்டு போலீஸ் ஆஃபீஸர் ஜெராமிட்ஸ்னு சொல்லிடுவோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. இப்போ உண்மையாகவே அந்த குழந்தை யாரோடது எப்படி வந்தது, இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து வளர விடாமல் பண்ணுறதுக்கான சதியா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை அந்த எஸ்டேட் உள்ளே போதா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போதா அப்படின்றத எலினா சுயேட்சையாக நின்று கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது எலினாவுக்கு என்ன மாதிரி மர்மங்கள் உடையது, பின்பு இறுதியில் என்ன கண்டுபிடிச்சா அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. இல்லை பியூட்டி என்னென்னா எலினாவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த கதை நடக்கிற களத்தில் வந்து பார்த்து ரொம்ப ஒரு கொஞ்சம் நாட்கள் 5 நாட்கள்லேயே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 டேஸில் இவன் என்ன கண்டுபிடிக்கிறான்றது தான் அந்த கதை. We Have Never Been Modern பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டிலே ஒரு கிளாஸ் டைட்டிலாக நான் பார்க்குறேன். ஏன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு டைட்டில். மாடர்னைசேஷன் சொல்கிறீங்களே, எது மாடர்னைசேஷன்? அதாவது வந்து ஒரு கிராமத்திலே அழிச்சு நம்ம வந்து இண்டஸ்ட்ரி கட்டுறது மாடர்னைசேஷன். எஸ், தட் ஆல்சோ மாடர்னைசேஷன் தேவை தான். பட் ஆனால் அதை விட ஒரு முக்கியமான ஒரு மாடர்னைசேஷன்னு நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களா, இல்லை அந்த மாடர்னைசேஷனாக பார்க்குறீங்களா அப்படின்ற மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து இந்த படம் பேசுது, பியூட்டிஃபுல்லாக பேசுது. அந்த டைட்டிலே அதை உறக்க பேசுதுன்னு சொல்லணும். அதாவது இந்த செழிப்பாக அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறதுக்கும் ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு போது நினைக்கிற அந்த நாமன்னு சொல்கிறது அந்த பீப்புள் அந்த ஸ்லோவேக்கியன் ஸ்டேட்டை தான் சொல்கிறாங்க. செக் ஸ்லோவேக்கியா இருக்கிறது தான் எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் உண்மையான மாடர்னைசேஷன் எங்கே இருக்குது? நம்ம ஒரு மனிதனை ஏற்றுக்கல தாண்டா இருக்குது. அதை நீங்கள் எங்கடா பார்க்குறீங்க அப்படின்றத தான் அந்த படம் ஆழமாக பேசுது. அது ரொம்ப சூப்பராக பேசுது. இந்த படத்தை ரொம்ப பிடிச்ச அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா அந்த படத்தோட முதல் பாதி வந்து ஒரு மிஸ்ட்ரி. இந்த குழந்தை எப்படி வந்தது, ஏன் வந்தது, இதை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஆங்கிளில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் போகும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்ரியாக போய் ஃபஸ்ட் ஹாஃப் நிற்கிற இடம் ஒரு இடத்துல ரிவீல் ஆகிடும், இந்த குழந்தை எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு. சரி, நானும் யோசிச்சேன் ரிவீல் ஆன அப்புறம் என்ன இருக்குது, என்ன இது மிஸ்ட்ரி வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். அங்கே தான் இருக்குது விஷயம். செகண்ட் ஹாஃப் இது மிஸ்ட்ரி இல்லை, எமோஷனல் ட்ராமாவாக கன்வெர்ட் ஆகுது படம். அந்த எமோஷனல் ட்ராமாவாக கன்வெர்ட் ஆனோடனே நம்மளை வந்து உட்கார வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவிலே கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க படத்தோட இறுதி வரைக்கும்.
அது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மிஸ்ட்ரி ஃபிலிம்னு நினச்சி உட்கார இடத்துல இது மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணிவிட்டு ஒரு எமோஷனல் ட்ராமாவாக அந்த இடத்துல கட் பண்ணுற இடம் வந்து பெரிய விஷயம். அதை கட் பண்ணி ஆடியன்ஸை ஹூக் பண்ணி கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை ஸ்க்ரீன் ரைட்டர் மீரா சிஃப்ரா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர் ஹெலினாவா பண்ண எலிஸ்கா கெரன்கோவா ரொம்ப பிரமாதம் நடிச்சிருந்தாங்க. அதாவது வந்து ஒரு 5 நாளில் குழந்தை பிறக்க போகுது. அவங்க வந்து ஒரு மிஸ்ட்ரியை நோக்கி போகிறாங்க. போகும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ உண்மையாகவே அங்கே ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை எப்படி வந்து கூட இருக்கவங்களாம் முறியடிக்க ட்ரை பண்ணுறாங்க, அதை எப்படி இவங்க சமாளிக்கிறாங்கன்றத அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக சிறப்பாக செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லணும். இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் அது ரொம்ப அழகாக தன் நடிப்பில் வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லணும். மிக முக்கியமாக படத்தின் மிக முக்கியமான காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு லஞ்ச் ஆர் சம்திங் லைக் திஸ் அங்கே உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அவங்க கோவப்பட்டு பேசுகிற இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி எண்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்டுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 அதை நான் வியூ பண்ண முடியாது. ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அங்கே வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னடா இது அப்படின்ற உணர்வோடு போகிற ஒரு இடமா இருக்கட்டும். ஃபைனல் கிளைமேக்ஸில் பிடிக்குதோ பிடிக்கலையோ இங்கே இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து தான் ஆகணுன்ற இடமா இருக்கட்டும். இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணுங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து அந்த ஹெர்மா போர்ட்ரேட்டை பற்றி கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இது நான் வந்து ரிவீல் பண்ண வேஸ்ட், அதனால் ரிவீல் பண்ண மாட்டேறேன். இது இந்த மாதிரியான படங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த ஹெர்மா போர்ட்ரேட்டை பற்றி இல்லை, செக்ஷுவல்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயத்தில் வந்து. பட் ஆனால் இந்த ஆங்கிளிருந்து நம்ம நான் பார்க்கல. பார்த்துருந்தாலும் பெருசாக இதை பற்றி எந்த திரைப்படமும் பேசலை. ஸோ அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு நடந்த கேரளோவி வேறு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கிறிஸ்டல் குளோபுக்கு வந்து நாமினேட் ஆகிருந்ததுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு மூவிங் ஃபிலிமாகவும் உங்களுக்கு இருக்கும். இந்த படம் முடியும் போது எனக்கு சந்தேகமும் இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் வி ஹேவ் நெவர் பீன் மாடர்ன் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.